நீங்கள் ஒரு இடத்துல கும்பராசிக்காரர்கள் ஒருத்தர் வேலைக்கு போடுங்க, அந்த இடத்துல ஃபினான்ஷியல் நீட்ஸ் எல்லாம் அவரே பார்த்துப்பார். அவ்வளோ உண்மையாக கரெக்டாக இருப்பார். எங்கே வேணால் போய் பாருங்கள், இவங்க தான் ஃபினான்ஷியல் விஷயம்லாம் பார்த்துப்பாங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனி வந்து 2ஆம் இடத்திற்கு வருவதால் என்ன? சனி பகவான் முடிக்கணும்னு நினச்சா முடிச்சிருவார். 2ஆம் இடத்திலே பொருளாதாரங்கிற இடத்துல அவர் வந்துட்டார்னா உடனே என்ன ஆகுது? உங்களுக்கு பணம் வருகிறது. 2ஆம் இடத்தை சனி பகவான் 2, 3, 4 பார்க்கிறார். 2ஆம் இடத்தை சனி பகவான் 8 பார்க்குறார், 11 பார்க்குறார். இதெல்லாம் தான் யோகம். சனி பகவான் வந்து முதல் விஷயம் பொருளாதாரத்தை சரி பண்ணுறார். உங்கள் மணி ஃப்ளக்சுவேஷனை சரி பண்ணுறார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன? இவ்வளோ அடித்து பிடிச்சி கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, நீங்கள் பண்ண புண்ணியம் உங்களை காப்பாற்றும். 2ஆம் இடத்தை இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்த்து அசட்ஸ் வழக்கு போன்றவற்றை முடித்து வைக்கிறார். ஆயுள் பாவத்தை சரி பண்ணி வைக்கிறார். அடுத்ததாக சனி பகவான் 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது லாபம். அடுத்த 2ஆம் இடத்தை சனி பகவான் 8 பார்க்கும்போது 8ங்கிறது என்ன அப்படின்னா, 8ஆம் இடம் என்பது வழக்கு, வம்பு. இதெல்லாம் சும்மா இருந்தால் கூட வழக்கு நம்மளை தேடி வரும். ஏன்னா நம்ம ஒன்றுமே பண்ணல அப்படின்னா, நம்ம வண்டி ஓரமாக நிறுத்திட்டு என் வண்டி கொண்டு வந்து இடிச்சிட்டாங்க சார், நமக்குன்னே தேடி வருவீங்களாடா எனக்குன்னு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். இது வந்து இன்னொரு 1.5 வருஷத்துக்கு இப்படி தான். ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். என் வாழ்க்கையில் கும்பராசிக்காரர்களை இவ்வளவு காதலிக்கிற ஒரு ஆள் யாருன்னா அடியேன் மட்டும்தான். கும்பராசிக்காரர்களை உள்ளபடியே நான் காதலிக்கிறேன். காரணம், ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்தானே நான் போய் டிஃபன் சாப்பிட்டு வரேன்னு சொல்கிற ஒரே ஆள் இவங்க ஒருத்தர் தான். இவர்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது. கும்பராசிக்காரர்கள் நேர்மையின் மறுவடிவங்கள். நீங்கள் ஒரு இடத்துல கும்பராசிக்காரர்கள் ஒருத்தர் வேலைக்கு போடுங்க, அந்த இடத்துல ஃபினான்ஷியல் நீட்ஸ் எல்லாம் அவரே பார்த்துப்பார். அவ்வளோ உண்மையாக கரெக்டாக இருப்பார். எங்கே வேணால் போய் பாருங்கள், இவங்க தான் ஃபினான்ஷியல் விஷயம்லாம் பார்த்துப்பாங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனி வந்து 2ஆம் இடத்திற்கு வருவதால் என்ன ஆகும்? சனி பகவான் மீனத்திற்கு வந்திருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி பகவானுக்குன்னு சில குணங்கள் இருக்குது. சனி கொடுத்தா தடுக்க ஆள் கிடையாது. சனி பகவான் முடிக்கணும்னு நினச்சா முடிச்சிருவார். 2ஆம் இடத்திலே பொருளாதாரங்கிற இடத்துல அவர் வந்துட்டார்னா உடனே என்ன ஆகுது? உங்களுக்கு பணம் வருகிறது. 2ஆம் இடத்தை சனி பகவான் 2, 3, 4 பார்க்கிறார். 2ஆம் இடத்தை சனி பகவான் 8 பார்க்குறார், 11 பார்க்குறார். இதெல்லாம் தான் யோகம். சனி பகவான் வந்து முதல் விஷயம் பொருளாதாரத்தை சரி பண்ணுறார். உங்கள் மணி ஃப்ளக்சுவேஷனை சரி பண்ணுறார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம். 8ஆம் இடம் என்பது அசட்ஸு. 8ஆம் இடம் என்பது உங்களுடைய இன்கம். இதெல்லாம் 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நிறைய வருமானங்கள் வருகிறது. அடுத்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது உயிருக்கு ஆபத்து. டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான் கஷ்டம். நண்பர்களே, என் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், உயிர் ஆபத்து, உயிர் விஷயம் இதெல்லாம் டாக்டர் கையில் இருக்கோ இல்லையோ கடவுள் கையில் இருக்குது. காட் எடுக்கிறது தான் முடிவு. எல்லாத்துக்கும் பிரதான டாக்டர் அவர் தான். எவ்வளோ அடித்து பிடிச்சி கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, நீங்கள் பண்ண புண்ணியம் உங்களை காப்பாற்றும். 2ஆம் இடத்தை இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்த்து அசட்ஸ் வழக்கு போன்றவற்றை முடித்து வைக்கிறார். ஆயுள் பாவத்தை சரி பண்ணி வைக்கிறார். அடுத்ததாக சனி பகவான் 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது லாபம் அதிகரிக்கிறது. என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அந்த பிஸ்னஸில் டாப் ஆகிறீங்க, அடுத்த லெவல் போகிறீங்க போன்றவையெல்லாம் இந்த சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த 2ஆம் இடத்து சனி பகவான் படிக்க வைக்கிறார். கும்பராசிக்கார பசங்க நல்லா படிக்க போகிறீங்க. வாழ்க்கையில் வேகமாக படிப்பீங்க. டக்குன்னு இந்த இலக்கு நோக்கி முன்னேறி சில பேர் போட்டித் தேர்வுலாம் எழுதுவீங்க. டிஎன்பிஎஸ்சி மாதிரி, பிஎஸ்ஆர்பி மாதிரி, ஆர்ஆர்பி மாதிரிலாம் எழுதுவீங்க. சார், என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், கதவு மூடிட்டு படித்தவங்கள நான் பார்த்துருக்கேன். கதவு மூடி கொண்டு படித்தவர்கள். வாழ்க்கையில் படிக்கணுங்கிறது ஒரு வெறி. அந்த வெறி வரும்பொழுது என்ன செஞ்சிடணும்? அடுத்தடுத்து படிச்சிடணும். அந்த டைமிங் மிஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த படிப்பு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுது. இந்த சனி பகவான் உங்களுக்கு சரியான பருவத்தில் வந்திருக்கார். 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். நல்லா படிக்க போகிறீங்க. புதிய பாயிண்ட்ஸ் கற்றுக்கோங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸலில் இருக்கிற டிப்ஸ் கற்றுக்கோங்க. நண்பர்களே, தினசரி படிக்கிறவங்க வாழ்க்கையில் மேலே முன்னுக்கு வராங்க. டெய்லி படிக்கணும். நம்ம என்ன துறையில் இருந்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2லிருந்து 2, 3, 4 பார்க்கிறார். அதே மாதிரி உயர்கல்வி, உயர் பதவியை தரப்போகிறார். சில பேருக்கு ப்ரமோஷன்லாம் வரப்போகுது. ஆயுள் சரியாக எல்லாம் ரைட். பாட்டம் 5 என்ன? பாட்டம் 5 ஏற்கனவே
ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பாத சனி, எங்கே போனாலும் சார் இப்போ தான் சார் மேலே மாடி ஏறிட்டு வந்தேன், அதுக்குள்ளே இங்கேருந்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, வீட்டிலேருந்து கடைக்கு அனுப்புகிறாங்க, ரவுண்டை சுத்த விட்டுட்டே இருப்பாங்க. பாத சனிங்கிறது என்னென்னா வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு வேலையாக கொடுத்து கொள்கிறாங்க சார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அடுத்த 2ஆம் இடத்து சனி பகவான் 8 பார்க்கும்போது 8ங்கிறது என்ன அப்படின்னா 8ஆம் இடம் என்பது வழக்கு, வம்பு, இதெல்லாம். சும்மா இருந்தால் கூட வழக்கு நம்மளை தேடி வரும். ஏன்னா நம்ம ஒன்றுமே பண்ணல அப்படின்னா, நம்ம வண்டி ஓரமாக நிறுத்திட்டு என் வண்டி கொண்டு வந்து இடிச்சிட்டாங்க சார், நமக்குன்னு ஏன்னா தேடி வருவீங்களாடா எனக்குன்னு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். இது வந்து இன்னொரு 1.5 வருஷத்துக்கு இப்படி தான். இந்த 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கம்முன்னு போங்க தம்பி, ஏதாவது பண்ணிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டாங்க. எதிராளியை நம்மக்கிட்டே திருத்து வருவாங்க. சண்டை, வாய், பேச்சு. 2ஆம் இடம் என்பது பேச்சு. காலங்காத்தால் வந்து டென்ஷன் பண்ணுற மாதிரியா அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். அடுத்து 11ஆம் இடம் என்பது மாமனார் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது ஏற்கனவே அவருக்கு நமக்கு ஆகாது. இது வேறு சனி வேறு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கூப்பிட்டு என்ன மாப்பிள்ள பொண்ணு நல்லா வாழ வைக்கலையா, அப்படியா இப்படியா. நம்ம ஆளுங்க வைவா கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்பாங்க. கூப்பிட்டு வச்சு எப்படி நீங்கள் ஹவ் இஸ் யுவர் மேரேஜ் லைஃப் இதெல்லாம் பண்ணுவாங்க. 11ஆம் இடம் என்பது நண்பர்கள். இதில் நண்பர்கள் படுத்தும் பாடு ஒரு பக்கம். ஏற்கனவே இதுதான் இம்சன்னு பார்த்தா நமக்குன்னு பழைய நண்பர்கள்லாம் இப்போ தான் ஃபோன் பண்ணுவான் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். சனி பகவானோட பாட்டம் 5 பலன்களை பார்த்தா பயமாக இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் 4ஐ பார்க்கும் பொழுது ப்ரொமோஷன். ஆஃபீஸில் இப்போ தான் என்னை பற்றி நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, எனக்குன்னே நடக்குது பார்த்தீங்களா, எப்படியாவது என் பேரை கெடுக்கிறதுக்குன்னே நடக்குது போன்ற விஷயங்கள்லாம் 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, பெயர் கெடுவதற்கான வழிகள் எல்லாம் ஏற்படுகிறது. அப்போது இந்த 2ஆம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, உங்களுக்கு தனப்பிராப்தியை தந்தாலுமே ஆஃபீஸில் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாமல் யாராவது சண்டை போட்டாங்கன்னா அவங்க தவிருங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, மாமனார் கூட கரைச்சல் வந்தால் கம்முன்னு போங்க, அவர் இன்னொரு அப்பா தான். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, படிப்பு. 2ஆம் இடத்துல நமக்குன்னே வேலை கொடுப்பாங்க. ஒரு வேலை செய்யும் போதே அடுத்த வேலை என்னென்ன ஒரு துணை சீட்டில் எழுதி கேட்டுட்டு போங்க, அலைச்சலை குறைங்க, அவ்வளோதான். மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு பிரமாதமாக இருக்குது. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.